இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 27 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தொடர்ந்து அவருடைய உன்னத வார்த்தைகளால் உற்சாகம் ஊட்டுவதை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரிவை ஏற்றுக்கொள்ள மனமுடையவர்களாக காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நான் போகப் போகிறேன், நான் மரிக்கப் போகிறேன், அவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொல்லப் போகிறார்கள் என்று தன்னுடைய சீடர்களிடத்தில் அவர் சொன்னபோதெல்லாம் அந்த சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் அந்த சீடர்களை பார்த்து அவர், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை எந்த அளவிற்கு திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு நல்ல சான்றாகும். இந்த அருமையான நாட்களிலே அன்றைக்கு சீடர்கள் எவ்வாறு பல காரணங்களுக்காக பயந்து மருள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, அதே போல இன்றைய நாட்களிலும் பல சூழ்நிலைகளின் நிமித்தம் நாமும் பயப்பட வேண்டிய ஒரு நிலையில் காணப்படுகிறோம். பல நேரங்களில் உண்மையிலேயே பயந்தும் காணப்படுகிறோம். இந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எவ்வாறு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு நேரிடையாக சொன்னாரோ, அதே வார்த்தைகளை இன்றைக்கு இறை வார்த்தைகள் மூலமாக நமக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இருந்து நாம் பயப்படுகிற நேரங்களில் எல்லாம் நம்மை தைரியப்படுத்தி, திடப்படுத்தி, தெளிவுபடுத்தி நம்மை வழி நடத்துகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. ஆம், என கருமையானவர்களே, அன்றைக்கு எவ்வாறு சீடர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான நடத்துதலாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளாலும் உறுதி பெற்று ஆண்டவருடைய பணியில் தங்களை ஈடுபடுத்தினார்களோ, அதே போல இன்றைய நாட்களிலே நாமும் நம்மை உறுதியாய் ஆண்டவருடைய வார்த்தையில் இணைத்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களை சந்திக்க நாமும் தைரியத்துடன் செயல்படுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய உடனிருப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தருகிற வார்த்தைகளும் பிதாவுடைய அன்பும் நம்மை அற்புதமாய், அதிசயமாய் வழி நடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.